கூலா சோரா ரியல் லெமன் ஜூஸ் சேர்க்கப்பட்ட லயன் நன்னாரி சர்பத். சுவாமிநாதன் காங்கிரஸ் தாவேகாவோட கைகோர்த்துட்டாங்க. இன்னும் சற்று நேரத்துல சந்திப்பு நடக்க போது. அடுத்து திருமாவளவன் ஒரு சூசக பதில சொல்லியிருக்கிறாரு. விஜய்க்கு வாழ்த்துக்கள், திமுகவோட நட்பு தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. என்னென்ன மாற்றங்கள் நிகழும்னு நினைக்கிறீங்க? ஏற்கனவே காங்கிரஸ் கட்சி கிட்டத்தட்ட வெளிப்படையான ஒரு ஆதரவை கொடுத்து கடிதமும் கொடுத்து விட்டார்கள். கிட்டத்தட்ட அடுத்த நாடாளுமன்ற தேர்தல் வரை அந்த உறவு தொடரும் என்று சொல்லியிருக்காங்க. அதாவது இது ஒரு மதசார்பற்ற அணி என்கிற அடிப்படையில் தான் திமுக கூட்டணி கட்டமைக்கப்பட்டிருந்தது. அதனால காங்கிரஸ் வெளியேறிவிட்டது. அப்படி என்றால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி உள்ளிட்ட கட்சிகளுக்கும் அதுதான் இனி செல் திசையாக இருக்கும். அதுதான் இன்னைக்கு திருமாவளவன் அவர்களுடைய பேட்டி காட்டுகிறது. திமுகவோடு நட்பு தொடரும், அந்த நட்பு நட்பாக இருக்கும். கூட்டணி என்பது வேறு, நட்பு என்பது வேறு. கூட்டணி என்கிற செல் திசை அவர் ஏற்கனவே தீர்மானித்து விட்டார் என்ற விஷயத்துக்கு காட்டுகிறது. அவரும் விஜயை நோக்கி நகர்வார். அதற்கான காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜய், நான் தொடர்ந்து சொல்லி வருகிறேன், விஜய் பாஜக இல்லாத ஒரு அணியாக தேர்தலை சந்தித்திருக்கிறார். அந்த அணியில் அவர் மட்டுமே இருந்தாலும் அது பாஜக இல்லாத ஒரு அணி. அந்த அடிப்படையில் திருமாவளவன் அவர்கள் அவரோடு கரம் கோர்ப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அவர் இன்று கூட செய்தியாளர்கள் சந்திப்புல, உங்க நிருபர் கொடுத்த பிரத்யேக பேட்டியில கூட இன்னொரு தகவல் சொல்கிறார். இடதுசாரி கட்சிகளும் விரைவிலேயே முடிவு எடுக்க இருக்கிறார்கள் என்று அதையும் சேர்த்துக் கொள்கிறார். இதே போன்று சீட்டு ஒதுக்கப்பட்ட போதும் கூட அவர் இடதுசாரிகளுக்கு ஒதுக்கப்பட்ட மொத்த இடங்கள் 18 என்று விசிகாவையும் சேர்த்தே குறிப்பிட்டிருந்தார். அந்த அடிப்படையில் பார்க்கிற பொழுது திருமாவளவன் அவர்கள், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகளும் விஜய் அவர்களை ஆதரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அது நிபந்தனையுடன் கூடிய ஆதரவா, நிபந்தனையற்ற ஆதரவா என்பதை பொறுத்துதான், அது மட்டும்தான் அங்கு இடையூறாக இருக்கலாம் அப்படின்னு நான் பாக்குறேன். அதைத்தான் கூடி பேசி முடிவெடுக்க போகிறார்கள். மற்றபடி செல்திசை அதுதான் என்று பார்க்கிறேன். காங்கிரசுக்கும் திமுகவுக்கும் இடையில தேர்தலுக்கு முன்னரே சில பிணக்குகள் இருந்ததா பார்த்தோம் கூட்டணி தொடர்பா. ஆனா அந்த பிணக்குகள் திருமாவளவனுக்கும் திமுகவுக்கும் இல்ல, ரொம்ப இன்டாக்டாவே இருந்ததை பார்த்தோம். கூடுதல் இடங்கள் கேட்க கூட திருமாவளவன் தயங்கினார் என்பதையும் பார்க்கிறோம். இப்ப இந்த கூட்டணியை அவர் முறிப்பாரா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. ஆமா, நீங்க கேட்டதை போலவே கூடுதல் இடங்களை கேட்க தயங்குவதே நட்புக்கான ஒரு இடைஞ்சல் தானே. நீங்க அவர் புதிதாக வந்த தேமுதிகவிற்கு 10 இடங்கள் ஒதுக்கப்படுகிறது. நீண்ட கால உறவில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 8 இடங்கள் ஒதுக்கப்படுகிறது. நீங்க ஓட் டிரான்ஸ்பர் அப்படிங்கிறதையும் 2 கட்சிகளையும் நம்ம மதிப்பீடு செய்து பார்க்க வேண்டியிருக்கிறது. அதைவிட மிக முக்கியமாக காட்டுமன்னார் கோயில் தொகுதியில் தானே போட்டியிடுவதாக ஒரு முறை அறிவித்தார். பின்பு அதிலிருந்து பின்வழித்துக் கொண்டார். அது எந்த வகையான அழுத்தங்களுக்கு உட்பட்டு அவர் பின்வழித்தாரா அல்லது இயல்பாகவே அவரை பின்வாங்கிக் கொண்டாரா என்பது போன்ற கேள்விகள் அதிகமான அளவில் இருக்கிறது. தேமுதிகவிற்கு 10, விசிகாவிற்கு 8 என்கிற இடங்களே அவருக்கு நெருடலை தந்திருக்கும். இன்னொன்று, கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் இடங்கள் குறைக்கப்பட்டதில்லை. நீங்க போன தேர்தலோடு ஒப்பிடுகிற பொழுது தேமுதிகவிற்கு கொடுப்பதற்காக இவர்களுக்கான எண்ணிக்கை குறைக்கப்பட்டது. அங்கிருந்தே முரண்கள் தொடரும். முரண்கள் பெரிதாக வெளிக்காட்டிக் கொள்ளப்படவில்லை. இந்த சூழலில் வரையும் அவர் நட்பு என்றுதான் அதை பேசிக் கொள்கிறார். மற்றபடி முரண்கள் இருக்கத்தான் செய்கிறது. ஒரு பக்கம் சின்ன சின்ன அளவிலான மனக்கசப்புன்னு நான் பாக்குறது, பெரிய முரண் இல்லாம பெரிய அளவிலான மன வருத்தங்கள், மனக்கசப்புகள். இன்னொரு பக்கத்துல நம்ம பார்த்தோம்னா தாவேகாவினுடைய வளர்ச்சி அல்லது எடுத்து திடீர்னு வந்து ஒரு கட்சி 100 இடங்களுக்கு மேல வெற்றி பெறுகின்ற போது அதன் மீது கவனம் திருப்புவதே ஒரு முக்கியமான இடமாகத்தான் இருக்கும். நீங்க கிட்டத்தட்ட 29 தேர்தலை சந்திக்கணும், பாராளுமன்ற தேர்தலை சந்திக்கணும். இடையில் ஒரு உள்ளாட்சி தேர்தல் வரப்போகிறது. உள்ளாட்சி தேர்தலுடைய வெற்றி வாய்ப்புகள் இப்படியே ஒரு அணியாக காங்கிரசும் இல்ல, இப்படியே ஒரு அணியாக போகிற போது மதசார்பற்ற ஓட்டுகள் சிதறந்து போகும். அப்ப மதசார்பற்ற ஓட்டுகள் ஒரு பக்கமாக போகலாமே என்கிற நகர்வு கூட இதுல முன்னெச்சரிக்கை நகர்வு அப்படி கூட பாருங்க. இந்த இடத்துல இந்தியா கூட்டணியோட நகர்வையும் பார்க்க வேண்டியிருக்கு. இந்த கட்சிகள்லாம் இந்தியா கூட்டணியில இருக்கக்கூடிய ஒரு கட்சிகளாகவும் இருக்கு. அப்ப இந்தியா கூட்டணியோட முகம் மாறுமா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. திமுக எதிர்ப்பு அப்படிங்கிற புள்ளியில இருந்து களமாடின தாவேகாவோட இவங்க எப்படி சேர்வாங்கன்னு எதிர்பார்க்கலாம். இல்ல, இந்தியா கூட்டணியினுடைய அடிநாதம் என்பது பாஜக எதிர்ப்பு. தமிழக வெற்றி கழகம் தன்னுடைய கொள்கை எதிரியாகவே பாஜகவை தான் முன்னிறுத்தி இருக்கிறது. அந்த அடிப்படையில் இவர்கள் அந்த அணிப்பக்கம் போகிறப்ப திமுகவும் பாஜகவை எதிர்ப்பு, இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய எதிர்காலத்தில் வரும் என்று நம்பப்படக்கூடிய விஜயும் தாவேகாவும் பாஜக எதிர்ப்பு என்று இருவரும் சேர்ந்து எதிர்ப்பாங்க. அவ்வளவுதான் இல்ல வித்தியாசம். கிட்டத்தட்ட விஜய் இப்போ பாஜக, நீங்க சிபிஐ விசாரணைக்கு அழைக்கப்பட்டார். ஜனநாயகம் திரைப்படம் தொடர்பாக ஏராளமான பிரச்சனைகள் இருந்தது. படமே இணையத்தில் ரிலீஸ் ஆனது. கிட்டத்தட்ட பல விவகாரங்களுக்கு பின்பும் கூட அவர் பாஜகவோட கரம் கோர்க்கல. அதுதான் இவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்காக இருக்கலாம், காங்கிரஸ் கட்சிக்காக இருக்கலாம், ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்கலாம். நீங்க தேர்தலுக்கு பின்பும் அவருடைய உறவு தேடல் என்பது இந்த பக்கம் தானே இருந்திருக்கிறது. திமுக கூட்டணியில் இடம்பெற்ற கட்சிகளை நோக்கி தானே இருக்கு. அவர் இப்ப பாஜக பின்னணியில் இருந்திருந்தால் ஒருவேளை அதிமுகவை கேட்டிருக்கலாம். பட் அவர் அதற்கான வாசலையே திறக்கலங்கும் போது அது ஒரு நம்பிக்கையை பெற்று தந்திருக்கிறது. அதனால பாராளுமன்ற தேர்தலுக்கோ உள்ளாட்சி தேர்தலுக்கோ மதசார்பற்ற சக்தியினுடைய முகமாக விஜயை முன்னிறுத்துவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. காங்கிரஸை பொறுத்தவரை லாபம் தான், தேர்தலில் வெற்றி பெறணும். அதற்கு அந்த நேரத்தில் யார் உதவுவார்களோ அவர்களோடு அவர்கள் பயணிப்பார்கள். இதுதான் அவர்களுடைய கடந்த கால வரலாறாக இருந்திருக்கிறது அப்படிங்கிறது நம்ம பாக்குறோம். பாண்டிச்சேரியிலே பெண்ணில் மேட்ச் போட்டுட்டு இங்க ஒரு நட்பு நாட்டம் அப்படின்னு சொல்றது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அந்த வகையில தான் இது.
இங்க உறவு என்றால் பாண்டிச்சேரியில உறவாக இருந்திருக்கணுமே, அங்க ஃப்ரெண்ட்லி மேட்ச்ல பிரிந்துதான் இருந்தாங்க. இதான் காங்கிரசினுடைய வரலாறு. அந்த அடிப்படையில் இந்தியா கூட்டணியினுடைய தமிழகத்தின் முகம் மாறும் அப்படின்னு நான் பாக்குறேன். உள்வாங்கி இந்தியா கூட்டணியோட தமிழகத்தின் முகம் மாறும், விஜய முகமாக முன்னிறுத்த காங்கிரஸ் திட்டமிடுகிறது அப்படின்னு சொல்றீங்க. உங்களோட கருத்துக்கு நன்றி திரு சுவாமிநாதன். கூலா சோரா ரியல் லெமன் ஜூஸ் சேர்க்கப்பட்ட லயன் நன்னாரி சர்பத்.